நிறுவனங்களில் மும்மொழி கொள்கை உள்ளிட்டவை புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளன. 2030ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் கல்வி, 12ஆம் வகுப்பு வரை கட்டாய புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் +2 வரை இலவச கட்டாய கல்வி, 5ஆம் வகுப்பு வரை நேற்று வெளியானது. அதில் முக்கியமான அம்சங்கள் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி இரண்டிலேயுமே பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது ஒவ்வொரு மாற்றமும் செயலாற்றக்கூடியதற்கான ஆண்டுகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக இந்த மாற்றங்கள் அனைத்தும் அவனு இங்க நான் தானே. மச்சான் என்ன பண்றடா? இந்த மும்மொழி திட்டம் இருக்குல்ல, என்ன பண்ண தெரியுமாடா? கேமர்டா நானு தெரிக்க விட்டேன்ல. இப்போ இந்த மும்மொழி திட்டத்தை கொண்டு வர பாக்குறாங்கல்ல, அதை எதிர்த்து அப்போஸ் பண்ற மாதிரி மீம்ஸ், கேரிகேச்சர்ஸ், கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலான் இருக்கேன்டா. சரி மச்சான், சூப்பர் சூப்பர். சரி ஓகே மச்சான், பாய்டா. டே கண்ணா, கொஞ்சம் கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வாடா. வெளில போன்னு சொல்றாங்க. ஏயா நீங்க எழுதுறதுக்கு ஒரு பேப்பர் பேனா கூட இல்லையா? நிஜமாவே நான் பாக்குறது நீங்க தானா? ஆனா எப்படி இது? போய் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு சூரியன் பார்த்துட்டு வரேன். சூரியனை பார்க்க போதா? தலைவரே, வெளியெல்லாம் போக கூடாது, கொரோனா வந்துடும். இல்லைங்க தலைவரே. தலைவரே நீங்க எப்படி இங்க? ஏயா என் நாட்டுக்கு நான் வரக்கூடாதா? ஐயோ அப்படி இல்ல தலைவரே, நீங்க எப்படி உயிரோட? என் தமிழ் இந்த மண்ணில் வாழ்ற வரைக்கும் எனக்கு அழிவே கிடையாதியா. பல வருஷங்கள் கழிச்சு திரும்பவும் என் தமிழ் மொழி அழிக்க பார்க்குறாங்களாம், கேட்டேன், அதான் வந்தேன். ஆமாங்க ஐயா, நம்மளுக்கு திரும்பவும் இந்த இந்திய திணிக்க ட்ரை பண்றாங்க ஐயா. இதுல கொடுமை என்னன்னா, இங்க இருக்க சில பேரு இது நல்லது, நம்மளுக்கு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படி இப்படின்னு ஜால்ரா போடுறானுங்க ஐயா, லூசு பசங்க. அவனு இங்க நான் தானே. அவனு இங்க நான் தானே. மச்சான் கேமர், இந்த மேட்ச் என்னாச்சு தெரியுமாடா? மச்சான் இங்க நான் கலைஞர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்டா. ஓ அப்படியா? சரிடா மச்சான், நான் அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன்டா மச்சான். சரி அவனை விடுங்க தலைவரே, நீங்க சொல்லுங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்புறம்
இந்தி தான் தேசிய மொழின்னு நாடு முழுக்க அறிவிச்சிட்டாங்க. அப்போது அதை தட்டி கேட்க யாருமே இல்லை என்ற நிலைமை. நாட்டிலேயே அதை எதிர்த்து வந்த முதல் குரல் தமிழ்நாட்டுடையது. 1963 ஜூலை மாதம். அப்போது நான் அப்புறம் கழகத்தினர் சேர்ந்து டால்மியாபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த இந்தி பேரை அழித்தோம். பல்லாயிரக்கணக்கான மாணவர்களாக ஒன்றிணைந்து மாபெரும் போராட்டம் நடத்தினோம். அண்ணன் அவர்கள் சொன்னது இன்னும் எனக்கு நினைவில் இருக்கிறது. எண்ணிக்கை மிகுதியாக இருப்பதை வைத்து தேர்ந்தெடுத்திருந்தால் தேசிய பறவை காகமாக இருந்திருக்குமே தவிர மயிலாக இருந்திருக்க முடியாது. மொத்தத்தில் கூற வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை அழிக்க எந்த கொம்பனாலும் முடியாது. அவ்வாறு அழிக்க நினைப்பவனை நாங்கள் அடித்து விரட்டி விடுவோம் என்பதுதான் உண்மை. கேட்கும் போது அப்படியே புல் அரிக்குதுல்ல. நான் கூட இந்த மாதிரி சட்டம், இந்த பேராட்சியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சட்டம்லாம் போட்டு நம்ம தமிழ் ஏதாவது பண்ணுருவாங்கன்னு நினச்சேன் தலைவர். ஆனால் இப்போ ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு தலைவர். நாங்களாம் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும், கடைசி தமிழன் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் தமிழுக்கு எதுவும் ஆகாதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு தலைவர். ரொம்ப மகிழ்ச்சி. இதை சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன். சரி, நான் வரட்டுமாயா? தலைவரே இல்லைங்க தலைவர், இன்னும் ஒரே ஒரு கேள்வி தலைவரே. இங்க கொரோனா வைரஸ்னு ஒரு பெரிய நோய் போயிட்டு இருக்கு. இதனால மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது எப்போதான் முடியும் தலைவரே? ஏதாவது தீர்வு இருக்கா? எப்போ முடியும் தலைவரே? ஏயா, என்னை பார்த்தால் ஜோசியன் போல் தெரிகிறதா? நானும் உங்கள் அனைவரையும் போல் ஒரு மனிதன்தான். ஆனால் நீ கேட்டதால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இப்போது உலக நிலைமை மோசமாக உள்ளது. இன்னும் மோசமாக ஆகினாலும், கருமேகங்கள் வானில் துயல் போல் சூழ்ந்தாலும் விடியலுக்காக காத்திருப்போம். சூரியன் நிச்சயம் உதிக்கும். நம் வாழ்வு மீண்டும் ஒளிமயமாகும். நம்பிக்கையை தளர விடாமல் காத்திருப்போம். இதுவும் கடந்து போகும். தலைவா, இனி தமிழுக்காக தான்டா என் உயிரே. வாழ்றதே தமிழுக்காக தான்டா. क्या बोला? How dare you don't speak Hindi? மோடிஜி, நீங்களும் லேப்டாப் போட்டு வெளில வந்துட்டீங்களா? மோடிஜி வேணாஜி, எனக்கு தமிழ்னா என்னன்னே தெரியாது. நான் ஹிந்தி எப்படியாவது டியூஷன் வச்சாரு கத்துக்கிறேன். வேணாம். வெறும் கனவா? நிஜம் மாதிரியே இருந்துச்சுல. தமிழ் இந்த மண்ணில் வாழ்ற வரைக்கும் எனக்கு அழிவே கிடையாதியா.